சைரம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் அதிக குழப்பங்கள் உள்ளது. உன்னுடைய மனவேதனையானது அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறதோ தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதோ என்று நீ நினைக்கிறாய். ஏதோ ஒன்று நம்ம சுற்றி நடந்துகிட்டே இருக்கே, ஆனால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு புரியவே இல்லையே. ஆனால் மனசு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நடக்குது நடக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான் காரணம், என்னதான் விஷயம் நடக்குது, நம்மளை சுற்றி எத்தனை விஷயம்தான் நடக்குது என்று உனக்கு புரியவே இல்லை. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கு அப்படின்னு மட்டும் உனக்கு தெரியுது. எப்படி தெரியுது? நீ தெய்வத்தோட பிள்ளை. தெய்வம் உன் மனசுக்குள்ள போது ஏதோ ஒண்ணு சுத்தி நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு போட்டுச்சு. இப்போ இந்த சாய் முழுமையாக உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்பதை சொல்லவே ஓடோடியும் வந்துவிட்டேன். அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் 1000 விஷயங்கள், 1 2 1000 விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நடப்பதற்கு முன்பெல்லாமே ஏதோ ஒரு அசரீரியான வாக்குகள் உன்னுடைய காதில் கேட்டது. அப்பொழுது எல்லாம் நீ சுதாரிப்பாக இல்லாமல் அலட்சியமாக விட்டு நடந்ததுக்கு பிறகு எனக்கு அன்னைக்கே அசரீரியா காமிச்சிச்சு. ஆனா எனக்கு அது தெரியல, நான் அலட்சியமா விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு நீ எத்தனையோ விஷயத்த சொல்லியிருக்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நான் சொல்ற விஷயத்த செய். முக்கியமா சமீபமா உன்னுடைய இரத்த உறவுல ஒருத்தவங்க இறந்து போனாங்கல்ல, உன்னை விட்டு போனாங்கல்ல, அவங்க இருக்கிற வரைக்கும் நீ என்ன கஷ்டப்படுற, ஏது கஷ்டப்படுற, என்ன பிரச்சனை உன் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நீ மறைச்சிட்ட, நீ யார்கிட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். அதுதான் உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். யார்கிட்டையுமே உன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற எதையும் நீ சொல்ல மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை கொடுமைப்படுத்தினாலும், உன்னுடைய வாழ்க்கை துணை வீட்டுல உள்ள ஒருத்தவங்க யாராவது கொடுமைப்படுத்தினாலும், உன் பிள்ளைங்க ஏதாவது விஷயம் செஞ்சாலும் அது வெளியில காட்டிக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் மூடிதான் வைப்பேன். புரிஞ்சுதா? எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு உறவுகள்கிட்ட சொல்ற பழக்கமோ, இல்ல உன்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா இப்படி சொல்ற பழக்கமோ உனக்கு கிடையாது. எல்லார்ட்டையும் சொல்லாம மூடிதான் வச்சேன். நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன், யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னுட்டு. சரியா? நீ எதையுமே யார்ட்டையும் சொல்றது கிடையாது. ஆனா சமீபமா உன்னுடைய இரத்த உறவு ஒண்ணு விட்டு போயிட்டு, அந்த இரத்த உறவு அத்தனை நாள் நீ எதையுமே சொல்லாம இருந்ததுனால நீ நல்லா இருக்க, குடும்பத்துல நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, அற்புதமான ஒரு சூழல்ல இருக்க, நல்ல இடத்துலதான் உன்னை கரை சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அது இருந்துச்சு. ஏன்னா நீ வெளியில காட்ட மாட்டேன். வீட்டுக்குள்ள அழுதாலும் வீட்டுக்குள்ள அழுதுட்டு வெளியில போய் சிரிப்ப. அப்படிதான் நீ இருப்ப. அதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்குமே நீ நல்லா இருக்க அப்படின்னு. ஆனா வீட்டுக்குள்ள கொடுமைப்படுறது யாருக்கும் தெரியாது. இப்ப சமீபமா உன்னை விட்டு போன ஒருத்தவங்க நீ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் யாருக்கா இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிய வருமா இல்லையா? தெரிய வரும்போது அவங்க வீட்டு வாசல்ல நின்று உன்னை பார்த்து அழுகுறாங்க. இப்படி என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே, எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட நீ பகிரவே இல்லையே, அப்படி இருந்தா நான் உன்னை காப்பாத்திருப்பனே, உன்னை கரை சேர்த்திருப்பனே, உனக்கு என்ன கஷ்டமோ அதை நான் சரி செஞ்சிருப்பனே அப்படின்னு என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. அம்மா, நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லு. புரியுதா? ஒண்ணுதான். உன் வீட்டு வாசல்ல நின்று அழுதுட்டு இருக்காங்க, அழுது கதறிட்டு இருக்காங்க. அந்த ஆத்மாவானது அழுதுச்சு, கண் கலங்குச்சுன்னா யார நோக்கி அழுவுதோ, இப்போ உன் துணை உன்னை கஷ்டப்படுத்துச்சுன்னா உன் துணையை பாதிக்கும். உன்னுடைய வீட்டுல இருக்கவங்களை கஷ்டப்படுத்துனா வீட்டுல இருக்கவங்களை பாதிக்கும். அவங்கள பாதிச்சா உனக்கு கஷ்டம். ஆனா அந்த உறவு சாபம் விட்டு அழுதுகிட்டு இருக்கு,
தப்பா செஞ்சிட்டனே, இவளை கண்டுக்காம போயிட்டேனே, இவளை வாழ்க்கையில நல்ல இடத்துல கொடுத்துருக்கோம் நினைச்சனே, ஆனா வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு அழுவுது. அதனால இப்ப சமீபமா உன்னை விட்டு போனவங்களுடைய படத்தை பார்த்தோம். இல்ல மனசாரையும் நான் பார்த்துக்கிறேன், என் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க, அழாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு நல்லா தான் இருப்பேன், நீங்க எங்க கூட இருங்க, நீங்க அழுதீங்கன்னா எங்களால இருக்க முடியாது, கஷ்டமா இருக்கு, நீங்க அழுகிறது எனக்கு தெரியுது, என்னால அதை உணர முடியுது, ஏதோ ஒரு விஷயம் சுத்திட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு நீங்க எங்களுக்கு நல்லதுதான் செஞ்சீங்க, ஆனா சீக்கிரமா கடவுள் என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு அவங்க மனசை ஆறுதல் படுத்துற மாதிரி பேசு. ஏன்னா அவங்க மனசை ஆறுதல் படுத்தி அப்போ அவங்க யோசிச்சு உனக்கு நல்லது செய்வாங்க. இது விளையாட்டல்ல, உண்மையான விஷயம். உன்னுடைய பித்ருக்களிடம் போய் நான் நன்னாதான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கஷ்டத்தை நீங்க சரி செஞ்சுட்டாங்க, உங்களை தான் நம்பி இருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு வேணும், நீங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, நான் அழாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷமே உங்களுக்கு என்னென்ன மாற்றம் வருதுன்னு. ஆனாலும் சமீபமா நீ கொஞ்ச நாளா இந்த விஷயத்த உணர்ந்த, யாரோ உன்னை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ மனசுக்குள்ள நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நம்மளை சுத்தி இருக்கு இருக்கு இருக்குன்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு அதுக்கான விடை கிடைச்சிட்டா, உன்னை சுத்தி யார் இருக்காங்க, யார் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள வரத்துக்கு கூட பிடிக்காம அந்த ஆத்மாவோ வெளியிலேயே நின்று அழுகுது. அந்த ஆத்மா வெளியில நின்றுதான் அழுகுது. ஏன்னா வீட்டுக்குள்ள வரதுக்கு கூட பிடிக்கல. ஏன்னா உன்னுடைய கஷ்டம் உனக்கே உன் வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்கல. அவ்வளவு கஷ்டத்தை தராங்க உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும். உன்னை காயப்படுத்துறாங்க, உன்னை இந்த விஷயத்த செய்ய அந்த விஷயத்த செய்ய திணிக்கிறாங்க, உன்னை எல்லா நிமிஷமும் இப்படிதான் இருக்கணும்னு உனக்கு கட்டளிடுறாங்க. நீயா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு விடல, 4 செவத்துக்குள்ள உன்னை வச்சு அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சுதந்திரமா உன்னை பறக்க விட்டு அதை உன்னை பார்த்து சந்தோஷப்படுவோம், நீ என்ன விஷயம் செஞ்சு வாழ்க்கையில சாதிக்க போற அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா நினைப்போம். நீங்க யாரும் நினைக்கல, எல்லா விஷயத்திலையுமே உன்னை கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்காங்க. அதனால நீ முன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, யாரை பார்த்தும் பயப்படாத. எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு இதுதான் நடக்குமோன்னு நினைக்காத. எல்லா விஷயத்திலையும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோ. இன்னொரு விஷயம், இப்போ நான் சொன்னேன், 4 செவத்துக்குள்ள வச்சு நடக்கணும்னு நினைக்கிறாங்க, உன்னை யார்கிட்டையும் பேச விடாம உனக்கு எதுவுமே தெரியாது வச்சிருக்காங்க அப்படின்னுட்டு. நிச்சயமா இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நீ பித்ருக்களை அதிகமா வழிபடணும். அவங்க உன்னுடைய வாழ்க்கையில அதிகமான மாற்றத்தை கொடுப்பாங்க. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யணும். வீட்டு வாசல்லையோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ நின்று அழுதா அது இன்னும் அழும்போது தீய விஷயங்களானது அதிகமாகும். இதெல்லாம் நீ பார்த்திருக்கணும். புரிஞ்சுதா? வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதன் அதிகமாக ஆடுகிறான் என்றால் அவனை அடக்குவதற்கு சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஒண்ணு தெய்வத்தின் வழிபாடு, இன்னொன்று பித்ருக்களின் வழிபாடு. இதெல்லாம் செய்யும் போது வாழ்க்கையில நிறைய அதிசயமும் அற்புதமும் நடக்கும். நீ நிறைய விஷயம் தேடுற, நிறைய விஷயம் வாழ்க்கையில செய்யணும்னு ஓடுற, அந்த அனைத்து விஷயமும் உன் வாழ்க்கையில அப்படியே நடக்கும், நல்ல விஷயமாவே நடந்துட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயும் கவலை கண்ணீர் எதுவுமே வேண்டாம். ஏன்னா 4 செவத்துக்குள்ள இருந்த உன்னை உடைச்சி வெளியில கொண்டு வர போறேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு, தீவிரமா இருக்கு, இந்த விஷயத்தை செய்யணும் அந்த விஷயத்த செய்யணும்னு. ஆனா உன்னை முட்டுக்கட்டையே நிறைய பேர் உன்னை நிக்க வச்சு சுத்தி ஒரு செங்கல் மாதிரி கட்டி இதை தாண்டி நீ வெளியில போக கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. இதெல்லாம் உடைச்சு நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை சுதந்திர பறவையா வாழ வைக்க போறேன். யாரையும் நினைச்சு பயப்படாத. எல்லா நிமிஷமும் அற்புதமான நிமிஷங்கள் தான். கூடிய சீக்கிரமா நல்லது நடக்கும். சமீபத்துல உன்னை விட்டு போனவங்களை வணங்கு.
வணங்குறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட எடுத்து சொல்லு, இதுதான் நடக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. பித்ருக்களுடைய சக்தி அதிகமாக இருப்பதினால் உனக்கு இன்னும் இன்னும் அதிகமான நிம்மதிகள் கிடைக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன்னுடைய கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.